இந்த ஜோதிடர்கள் ஜாதகத்தை கொண்டு செல்லும்போது ராகு கேதுவை பற்றி அதிகமாக சொல்வார்கள். இதிலே இந்த கேது பகவானை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் ஆன்மீக தகவலிலே தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த கேது பகவான் ரிஷிகளை எல்லாம் உருவாக்குகின்ற மகா ரிஷி, ஞானகாரகன் அவர். ஒரு ஜாதகத்திலே ஒருவருக்கு கேது பலமாக இருந்தால் நல்ல ஞானம் பெற்றவராக இருப்பார். அதேபோல் மோட்சம், மாந்திரீகம், ஆணவம், அகங்காரம், புண்ணிய தலங்கள் செல்லுதல், மகான்களுடைய தரிசனம், விநாயகர் வழிபாடு ஆகியவற்றுக்கெல்லாம் காரணமாக இருப்பவர் கேது பகவான். பிறப்பற்ற மோட்ச நிலையை நமக்கு வழங்குபவர், மோட்சகாரகன் என்று அழைக்கப்படுபவர் கேது பகவான். கேது பகவானுக்கு தலை இல்லை, அதனால் தலைக்கனமும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தி ஞான மார்க்கத்திலே அழைத்து செல்பவர் கேது பகவான். கேது பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் புகழ்பெற்ற சந்நியாசியாக, யோகியாக மாறலாம். அதேபோல் சம்சார பந்தத்திலே உள்ள சிற்றின்பத்தை விடுத்து இறைவனை அடைகின்ற பேரின்பத்தை நமக்கு வழங்குபவர் கேது பகவான். ஒருவருக்கு கேது அதிகமானால் அவர்களுக்கு அந்த தாம்பத்தியத்திலே இருக்கின்ற ஈடுபாடுகள் குறைந்து இறைவனை வணங்குவதிலே அதிக நாட்டம் உண்டாகும். அதேபோல் கேது நன்றாக இருந்தால் வாக்பலிதம் ஏற்படும். பெரும்பாலான ஜோதிடர்களுக்கு கேது வலிமையாக இருந்தால்தான் அவர்கள் சொல்கின்ற ஜோதிடம். கேது பகவானால் ஏற்படுகின்ற தோஷங்கள், புத்திர தோஷம், காலசர்ப்ப தோஷம், இந்த தோஷங்கள் கேது பகவானால் ஏற்படக்கூடியவை. சந்திரனை விழுங்கிவிட்டதால் சந்திர கிரகணம் ஏற்படுகின்றது. இதனுடைய பொருள் ஒரு மறைமுகமான பொருள் என்னவென்றால், நம்முடைய மனதை கட்டுப்படுத்தி மெய்ஞான மார்க்கத்திலே நம்மை வழிநடத்துவது கேது பகவான். நமக்கு கிடைப்பதை தடுப்பதற்கு கேது பகவானால் முடியும். ஆனால் கொடுப்பதற்கு என்று ஒன்றே ஒன்று. அந்த கொடுப்பது எதுவென்றால் உலகப்பற்றற்ற ஞானம். அந்த ஞானத்தை நமக்கெல்லாம் கொடுப்பது கேது பகவான் தான். அதனால்தான் கேதுவை வழிபட வேண்டும். கேதுவை நேரடியாக வழிபடாமல் விநாயகனை வழிபட்டால் கேது பகவானை வழிபடுவதற்கு ஒப்பு.